டாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். முதல் T20 போட்டியை இந்திய அணி வெற்றி பெற்று நாம் ரசித்து முடிச்சாச்சு. அடுத்து 2வது T20 போட்டி இந்தியா இங்கிலாந்துக்கு இடையிலான சென்னையில் நடக்கக்கூடிய போட்டி. இது நம்ம சொந்த மண்ணில் நடக்கிறது. சென்னையை பொறுத்தளவுக்கு ஃபாஸ்ட் பவுலிங்கை விட ஸ்பின்னருக்கு நல்லா ஒத்துழைக்கக்கூடிய அமைப்பு. நம்ம ஸ்பின்னர்கள் எல்லோரும் ஃபார்மில் இருக்கிறது நம்ம அணிக்கு கூடுதல் பலம். அப்போ இந்திய அணி இந்த போட்டியிலையும் தொடர்ந்து வெற்றி பெறுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது. இந்தியாவுடைய உதயாதிபதி அப்படின்னு பார்க்குறது மால் போய் 8ஆம் இடத்துல போய் உட்கார்றார். 8ஆம் இடத்துல போய் உட்கார்றது கொஞ்சம் போராட்டம் சங்கடத்தை கொடுக்குது. அதே போல் இங்கிலாந்துடைய உதயாதிபதி பொன் ஆட்சி பலத்தில் இருக்கிறது. இங்கிலாந்துக்கு அது கூடுதல் பலத்தை காட்டுகிறது. அப்போ இந்திய அணிக்கு நிச்சயமாக ஒரு போராட்டம், ஒரு சங்கடம், ஒரு கிளிம்ஸ் அவங்க காட்டுவாங்க. நாங்கள் யாருங்கிறத காட்டுவாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அவங்க சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து தொழிற்ஸ்தானத்தை பார்க்கறது பலம். இருந்தாலும் அவங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதியோட மதியோட தொடர்பு இருக்கிறதுனால அவங்களுக்கும் குழப்பம் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் யாருன்னு காட்டக்கூடிய போட்டியாக இங்கிலாந்துக்கு இது அமையும். இந்தியாவுடைய லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு சேய் ஆட்சி பலத்தில் இருக்கிறது. அப்போ வெற்றி வாய்ப்பை குறிக்கிற கிரகம் வெற்றி ஸ்தானத்திலே வலுவாக இருக்கிறது. இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம் காமிக்கிறது. அதே போல் இங்கிலாந்துடைய லாபஸ்தானத்தில் மந்தன் இருப்பது இங்கிலாந்துக்கு பெரும் பின்னடைவு. முயற்சி ஸ்தானம் அதிபதி சனி மந்தன் வலுவாக இருக்கிறது வெற்றி வாய்ப்புக்கு. அதனால் இங்கிலாந்துடைய முயற்சி இன்றைக்கி வெற்றி கோட்டை நிச்சயம் தொடும். ஆனால் வெற்றி கிடச்சிடுமா அப்படின்னா மந்தன் போய் உட்கார்ந்துருக்கிறது அது வெற்றி தாமதப்படும். அதனால தான் சொல்கிறேன், அவங்க ஒரு கிளிம்ஸ் இந்த இதில் காமிச்சிடுவாங்க. நம்ம அடித்து நொறுக்கிற அளவுக்கு இருக்காது. அப்போ நாங்களும் இருக்கோம், அடுத்தடுத்த போட்டிகளில் நாங்கள் மீண்டு வருவோங்கிறத இந்த போட்டியிலே செய்முறை விளக்கமாக காமிச்சிடுவாங்கன்னு தெரிகிறது. அதே போல் இந்தியாவை நோக்கி பாம்பு வருகிறது, இங்கிலாந்தை நோக்கி மால் வருகிறது. அப்போ பாம்பு வர்றது கொஞ்சம் சங்கடம் என்றாலும் கூட 6 இடமும் 2ஆம் இடத்துலேருந்து நோக்கி வர்றதுனால இந்திய அணிக்கு இந்த போட்டியில் ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த போட்டியில் சிறந்து விளையாடக்கூடிய வீரர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், ஹர்ஷ்தீப் சிங்கு, நிதிஷ்குமார் ரெட்டி, அக்சர் பட்டேல் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. போன மேட்ச்சில் சமி விளையாட வைக்கல, விளையாண்டுருந்தால் அவர் தான் சிறப்பாக பண்ணியிருப்பார். அதனால் அந்த இடத்துல இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி இந்தியாவுக்கு புகழ் சேர்ப்பார். அதுக்கு அடுத்தபடியாக இங்கிலாந்தை பொறுத்தளவுக்கு சிறந்த வீரர்கள் ஜாஸ் பட்லர் போன மேட்ச்லேயும் நல்லா விளையாண்டார், இந்த மேட்ச்லேயும் விளையாடுவார். ஹாரி புரூக்கு, பில் சால்ட்டு, ஜோஃப்ரா ஆர்ச்சர், லியாம் லிவிங்ஸ்டன், ஆதில் ரஷீத் இவங்க 2 பேரும் இந்த போட்டியில் கொஞ்சம் கூடுதல் பலம் காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்லிக்கலாம். ஸோ அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு இந்திய அணிக்கு போராட்டத்தை நிச்சயம் இங்கிலாந்து அணி தரும். அந்த போராட்டத்திலிருந்து மீண்டு வெளியே வெற்றி வாய்ப்பை இந்திய அணி ருசித்து போட்டியின் முடிவில் 2-0 அப்படிங்கிற கணக்கில் வரும். ஏன்னா 1-1 மாற்றுறதுக்கான முயற்சி தான் இங்கிலாந்து பண்ணுவாங்க. அதில் பாதி வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஆனால் முழு வெற்றி கிடைக்குமானா இந்த போட்டியில் கிடைக்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். அப்போ இந்திய அணி 2-0 அப்படிங்கிற லீடு எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதை இந்திய அணி பயன்படுத்துமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.